அந்த விழுப்புரம் மோதல் போக்கு வந்து தீவிரமாக தான் இருக்குது, அதுக்கோசம் இறங்கி வர மாதிரி இல்லை. நிறைய கேள்விகளை கேட்குறீங்க. இல்லை 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 நிறைய கேள்விகளை கேட்குறீங்க. இந்த நேரத்தில் அதிகமாக பதிலும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது எங்கள் உட்கட்சி இப்போ வரோம். இது அதிகமாக பேச செய்தி போகும் பொழுது அது வேறு மாதிரியான விமர்சனங்கள் பிரச்சனைக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. அதனால் அதிகமான பிரச்சனைகளை நம்ம பேசக்கூடாது. வெளியில் சொல்கிறது நல்லதில்லை, பேசவும் கூடாது. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரமாக உடல்நலம் சரியில்லை. சென்னையில் அப்போலோ மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்றுருந்தேன். அப்புறம் மருத்துவரையாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மருத்துவர்கள்லாம் வரமாட்டாங்க, கட்டாயம் தோட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி ஐயா பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னால் ஐயா சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் நானும் போய் ஒரு 2 மணி நேரம் ஐயாவை நானும் பேசிகிட்டு இருந்தோம். பேசி ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரணும், வேகமாக காலந்தாழ்த்தாமல் முடிவுக்கு வரணும்னு சொன்னோம். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு எங்கள் ஐயாவினுடைய சின்ன பொண்ணு கவிதா வீட்டில் தான் பேசி பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே உங்கள் மாதிரி பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பர்கள் நிறையா இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னோம், நல்ல தீர்வு விரைவில் வரும், சுமூகமான தீர்வு ஐயா அறிவிப்பார்னு சொன்னோம். நான் சொல்லிவிட்டு வெளியில் வந்த பிறகு 4-4:30 மணிக்கு மருத்துவர் ஐயா வெளியில் வந்து அதே மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சுமூகமான தீர்வு வரும், விரைவில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில் அதுக்கு பிறகு ஒரு வார நிகழ்வுகள் மிக கவலை அளிப்பதாகவே இருக்குது. ரொம்ப வருத்தப்படக்கூடிய, வேதனை அடையக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுத்து ஒரு நல்ல தீர்வு, காலந்தாழ்த்தாமல் தீர்வு ஏற்படணும்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அது ஏனோ தெரியல, காலந்தாழ்த்தி போயிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் நினைக்கிறது எல்லாமே, யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இருவரும் உட்காந்து மனம் விட்டு பேசினா தான் சுமூகமான தீர்வு ஏற்படும். இல்லைன்னா நீண்டுட்டு போயிட்டே இருக்குது. காலந்தாழ்த்தாமல் மிக விரைவில் இருவரும் சந்தித்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு வரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம், எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய விருப்பமாக. ஏன்னா தேர்தல் வர்ற காலம், இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருந்து விரைந்து செயல்பட்டால் எங்கள் பலத்தை மேலும் பலமாக்கலாம், தேர்தலில் வெற்றிக்கு அடித்தளமிடுங்கிறது தான். இதுமாதிரி நிறைய செய்திகள் நம்ம சொல்லக்கூடாது, அதிகமாக சொல்கிறது நல்லதாக இருக்காது. ஐயா பார்த்துட்டு அப்புறம் பேசுகிறேன். ஐயா ஒன்றும் இல்லை, தன்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரையும் அந்த தலைவர் பதவியை நான் வழங்க மாட்டேன் ஐயா குறிப்பிட்டிருக்கேன், திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாருங்க, மீண்டும் இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. உங்கள்கிட்ட சொன்னால் நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அது ஒவ்வொன்றும் பதில் சொன்னால் அது வேறு மாதிரியான செய்திகளை. பாமக கட்சி அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? ஏன்னா இப்போ 2 பேருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இரு தரப்பாக செயல்பட்டு இருக்கு. இப்போ அதிகார மோதல் யாருக்குன்றத மாரி போயிடுவாங்க. கேள்விகள் நிறைய கேள்விகள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல அது பெரிய செய்தியாக போகும். அந்த மாதிரி சொல்லவும் கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். அது சொல்ல விரும்பல, சரியாக இருக்காது. நம்ம பேசுவோம். மாற்றம் இருக்குன்னு தகவல். நான் போயிட்டு வந்துடுறேன், போய் பேசுகிறேன்.